அண்ணா சத்திரினா இருந்து கோவப்பட்டதுனால எல்லா நாய்களும் சேர்ந்து, ஊடக நாய்களும் சேர்ந்து, மற்ற நாய்களும் சேர்ந்து அவரை கொன்னுட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா? இன்றைக்கி அந்நியார் வந்து அண்ணா சமாதியில் போய் எல்லாம் முடிவெடுத்து இன்றைக்கி வர்ற ஏழை மக்களெல்லாம் பசி தீர்த்து அண்ணா சொன்ன சொல்லுக்காக எந்த பொம்பளைங்கடா இப்போ அந்த மாதிரி செய்கிறாங்க? புருஷன் சொல்ல முதல்ல பொண்டாட்டி கேட்பலடா இந்த உரத்து தமிழ்நாட்டிலேயும். யார் வீட்டில் உன் பொண்டாட்டி நீங்கள் போடுறீங்களா ஊடக நாய்கள், நீங்களாம் எல்லாம் பேசுகிறீங்களா? உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்பலடா. அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி அவர் ஏற்றி வச்ச கட்சியையும் அவர் ஏற்றி வச்ச அன்னதானத்தையும் அணையாமல் காக்கிறதுக்காக இன்றைக்கி பூரா வடநாட்டுக்கு எடுத்தது போதாதுன்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டையும் கெடுக்கிறாங்க. பாண்டிச்சேரியிலையும் வந்து கூட்டணி வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, குத்தாட்டம் போட்டாங்க. கடைசியில் என்டிஆர் எங்கள் ரங்கசாமி ஐயாவை கழட்டி விட்டுட்டு அவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கூட்டணி வந்து நம்மளை வந்து கூடவே இருந்துட்டு சோத்தெல்லாம் போட்டு வழியில் தலைவாழை இலை போட்டு நரகளை தூக்கி நடுவில் வைக்கிற மாதிரி வச்சு கடைசியில் நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க ஆளை பார்க்குறாங்க, அவங்க ஆட்சி ஆளணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் யாரும் தமிழக மக்களும் சரி மற்ற ஆளுங்களும் சரி இந்த ஊடக நாளாட்டிங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஓட்டை வந்து மாற்றி போடாதீங்க. குடும்பத்தையே ஒழுங்காக நடத்த முடியாதவங்களாம் வந்து இன்றைக்கி அரசியல் பண்ணுறது புதுசாக வரும். அண்ணன் ஏற்றி வச்ச தமிழ்நாட்டில் அண்ணன் தான் ஏற்றி வச்சான் அந்தால. அவன் வந்து இன்றைக்கி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் அந்நியாரோட முதலே வந்து கூட்டணி சேர்ந்து பேசுகிறேன்னு சொல்லி பேச வேண்டியது தானே? ஏன் பேசலை? இன்றைக்கி எல்லாம் கதை பேசுகிறீங்களா? அவங்க ஒரு சரியான கூட்டணி சேர்ந்துட்டாங்க, அவங்க சரியான அழிஞ்சு ஓரமாக போயிடணும்னு நினச்சிங்க. இன்றைக்கி அவங்க வந்து சரியான கூட்டணியில் சேர்ந்து சரியான இடத்த தேர்ந்தெடுத்து உள்ளே சேர்ந்துட்டாங்க. அவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற உங்களுக்கு பொறாமை. அவங்கள கண்டு அவங்க விசுறுவ வெற்றியை கண்டு உங்களுக்கு பொறாமை வந்து அஞ்சு நடுங்கிட்டு இருக்குங்களடா. பாருங்கள், வருவாங்க, எல்லா இடத்துலையும் வெற்றி வேலை சூடி வருவாங்க. அப்புறம் தெரியும். ஆண்டவன் ஆசீர்வாதத்தாலும் அண்ணனின் ஆசீர்வாதத்தாலும் எங்கள் அன்பு அந்நியார் வீரமங்கை வேலு நாச்சியார், எதற்கும் அஞ்சாத ஜான்சி ராணி, இரும்பு பெண்மணி, அண்ணா ஏற்றி வைத்த விளக்கையும் அன்னதானத்தையும் அழியாமல் காக்கிறார்கள். அன்போடும் பொறுமையோடும் கட்சியை வழிநடத்துகிறார்கள். தேமுதிக கட்சி மீது மட்டும் ஏன் இந்த வெறுப்பு? இந்த ஊடக ஊதாரிகளுக்கும் வீடியோ விபச்சாரிகளுக்கும் தேமுதிகவை அழிக்க யாராலும் முடியாதுடா, உங்களால் முடியாது. ஏன் இந்த வெறுப்பு உங்களுக்கு? ஏன் அவர்களை வசப்பாடி கொண்டு இருக்கிறீர்கள்? மற்றவங்கள பார்த்து பேசுங்களேன்டா. ஏன்டா உங்களுக்கு வேறு வழி இல்லை? எதுக்கு அந்த மாதிரி அவங்களே பின்னாடி ஓடுறீங்க? கட்சியில் வந்து எப்போ கூட்டணி சொல்லி பேசுகிறீங்க. அப்புறம் கூட்டணி வச்சேன்னா நீ அந்த கூட்டணி வைக்காத இந்த கூட்டணி வைக்காதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரா? அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லா தேமுதிக மக்களையும் தேமுதிக தொண்டர்களையும் அண்ணனோட ஆசீர்வாதத்தையும் கேட்டு தான் முடிவெடுத்திருப்பாங்க. தக்க நேரத்தில் சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் ஆள போகிற ஆட்சியில் அவங்க பங்கெடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பாருங்கடா. நீங்கள் ஏன் இப்போ அவங்களே குறை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? எத்தனை கருத்து கணிப்பு நடத்தி பாருங்கள். அவங்க தான் வருவாங்க, அவங்க நிற்கிற தொகுதியில் வருவாங்க. அவங்க கூட்டணி சேர்ந்த கூட்டணி ஆட்சி தான் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி முன்னுக்கு வரும். அந்நியாரை மனசை புண்படுத்தி ரணமாக்கி கொண்டு வருவீர்கள். அவர்களிடம் கூட்டணி வைப்போம் என்று யாரோட வைக்கிறேன்னு சொல்லி கேட்டீங்க தானே? நீங்கள் தானே கேட்டீங்க. அவங்க பொறுமையோடு தானே இருந்தாங்க. கூட்டணி வச்ச பிறகு அவங்க மனசுக்கு பிடிச்சது யார் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ, அவங்க கட்சிக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் அவங்க கூட்டணி சேருவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பாருங்கள். தமிழக மக்களுக்கு அவங்க யார் கூட கூட்டணி சேர்ந்தாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, பொறுமையோடு அவங்க என்ன செஞ்சு தமிழக மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, என்ன நன்மை செய்கிறாங்கன்னு பாருங்கடா. அதை விட்டுட்டு அவங்க மனசை புண்படுத்தி ரணப்படுத்திட்டு நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? யார்கிட்ட கைவிட்டு வாங்கினீங்க? யார்கிட்ட கைவிட்டு வாங்கிட்டு இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க? தமிழக மக்களுக்கு தெரியும் அவர்கள் எது நல்லது செய்கிறார்கள், இந்த கூட்டணியில் சேர்ந்து நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு ஓட்டை போட்டு வெற்றி அடைய வைப்பார்கள். நீங்கள் யாருடா கருத்து கணிப்பு நடத்த? கருத்து கணிப்பெல்லாம் எத்தனையோ பேர் நாங்களும் பார்த்துட்டோம். கருத்து கணிப்பெல்லாம் வந்து அப்படியே ஒரே மாதிரி சொன்னதெல்லாம் நடக்காது. நீங்களாம் சும்மா குட்டையை போட்டு குழப்புறீங்களா? ஒன்றும் நடக்காதுடா. அவங்க தான் வருவாங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க. நீங்கள் பேசின வாயெல்லாம் பிளாஸ்டிக் போட்டு மூடிக்கிட்டு வாயை புத்திட்டு கிடக்க போகிறீங்க பாருங்கள். தேமுதிக செல்வைக்கு அழிக்க எந்த கொம்பனாலும் முடியாதுடா. அண்ணாவின் கட்சியையும் அந்நியாரையும் விமர்சிக்க எந்த நாய்களுக்கும் அருகதை கிடையாது. அண்ணன் கோட்டையை இந்த இடிக்க உலகில் இன்னொருத்தன் பிறந்து வந்தாலும் முடியாதுடா. அது ஒரு இரும்பு கோட்டை மட்டும் இல்லை, அன்பு கோட்டை. அதை அழிக்க யாராலும் முடியாதுடா அவங்களால.
களவாணி கூட்டம் அவங்களை பின்தொடர்ந்து அவங்க வாயை கிண்டி வசைபாடி எப்பொழுது சொல்வார்கள், ஏதாவது அவர்கள் பேசுவதிலும் செய்வதிலும் குற்றங்குறை கண்டுபிடித்து எதெல்லாம் அவங்கள வந்து வேதனைப்படுத்தலாம்னு நினச்சிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்களாடா. அண்ணா சத்திரியனா இருந்து கோவப்பட்டதுனால எல்லா நாய்களும் சேர்ந்து, ஊடக நாய்களும் சேர்ந்து, மற்ற நாய்களும் சேர்ந்து அவரை கொன்னுட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா? இன்றைக்கி அந்நியார் வந்து அண்ணா சமாதியில் போய் எல்லாம் முடிவெடுத்து இன்றைக்கி வர்ற ஏழை மக்களெல்லாம் பசி தீர்த்து அண்ணா சொன்ன சொல்லுக்காக எந்த பொம்பளைங்கடா இப்போ அந்த மாதிரி செய்கிறாங்க? புருஷன் சொல்ல முதல்ல பொண்டாட்டி கேட்பலடா இந்த வர தமிழ்நாட்டிலேயும். யார் வீட்டில் உன் பொண்டாட்டி நீங்கள் போடுறீங்களா ஊடக நாய்கள், நீங்களாம் எல்லாம் பேசுகிறீங்களா, உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்பலடா? அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி அவர் ஏற்றி வச்ச கட்சியையும் அவர் ஏற்றி வச்ச அன்னதானத்தையும் அணையாமல் காக்கிறதுக்காக இன்றைக்கி பூரா எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு உலக மக்களோட பசி, ஏழை மக்களோட பசி, தேடி வர்ற எல்லா மக்களோட பசியும் தீர்த்துக்கிட்டு அவங்க பொறுமையோடு அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. அவங்க பேசாமல் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உங்கள் வார்த்தைக்கு வாயில் வந்ததெல்லாம் போட்டு அவங்கள கமெண்ட் செய்கிறீங்க, அவங்கள பேசுகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. என்ன தான் நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் போடுறீங்க? அவங்களும் மனுஷி தான். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னு பாருடா. முதல்ல ஓடுறவன் மனுஷன் கிடையாது, கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாரு, அப்போ தான் தெரியும். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்குற பாரு, அப்போ தான் தெரியும். அந்நியார் சத்திரியனாக இருந்து கோவப்படாமல் பொறுமையோடு இருந்து உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் சாணக்கியனாக இருந்து பொறுமையோடு தேமுதிக கட்சிக்கு மதிப்பு கொடுத்த சரியான கூட்டணியில் இணைந்து சாதித்து காட்டியிருக்கிறார்கள். விசுவ வெற்றியோடு ஆட்சி அரியாசனத்தில் அமர்ந்து தமிழக மக்களின் குறை தீர்ப்பார் நமது அந்நியார். அண்ணனோட ஆசையோட நடக்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்து விஸ்வரூப வெற்றியோடு வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து நம்ம குறைகளெல்லாம் தீர்ப்பார், நமக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். அந்நியாரின் வளர்ச்சியை கண்டு அஞ்சி நடுங்கி பொறாமை கொண்ட பேசும் ஊடக நாதாரிகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்டிய கோட்டை அதிமுக. அதை வழிநடத்தியவர் ஜெயலலிதா அம்மாவை கூடவே இருந்து கொடர்கள் காலில் விழுந்து ஆட்சி செய்யும் ஆட்களையும் உங்களுக்கு தெரியும். அவர்களை பற்றி விமர்சியுங்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அவர்களோட வச்சுருக்கு. நம்ம நாட்டில் எவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது, எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க வகை தேடிக்கிட்டு கூட்டணி வச்சு நம்ம தமிழ்நாட்டையே கெடுக்க பார்க்குறாங்க. வடநாட்டை கெடுத்தது போதாதுன்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டையும் கெடுக்கிறாங்க. பாண்டிச்சேரியிலையும் கூட்டணி வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, குத்தாட்டம் போட்டாங்க. கடைசியில் என்டிஆர் எங்கள் ரங்கசாமி ஐயாவை கலட்டி விட்டுட்டு அவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கூட்டணி நம்மளை கூடவே இருந்துட்டு சோத்தெல்லாம் போட்டு வழியில் தலைவாழை இலை போட்டு நரகளை தூக்கி நடுவில் வைக்கிற மாதிரி வச்சு கடைசியில் நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க ஆளை பார்க்குறாங்க, அவங்க ஆட்சி ஆளணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் யாரும் தமிழக மக்களும் சரி மற்ற ஆளுங்களும் சரி இந்த ஊடக நாதாரிங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஓட்டை மாற்றி போடாதீங்க. உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இப்போ அவர் செஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்காரு. எல்லாருமே எல்லா நலத்திட்டங்களையும் ஸ்டாலின் கூட முக ஸ்டாலின் சார் கூட எல்லா நலத்திட்டங்களையும் ஓரளவுக்கு செஞ்சுருக்காரு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருமே வாக்கு கொடுத்தவங்களாம் எல்லாருமே செஞ்சிட்டிங்களா? எல்லாமே செஞ்சு தான் எல்லாமே முடிஞ்சதா? எல்லாருமே அவங்கவுங்களுக்கு போட்டாங்க, அவங்களும் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சாங்க. அவன் எவன்டா கொள்ளையடிக்கலை, எவன்டா ஊழல் பண்ணலை? அறிஞர்னா கூட சொன்னார் அரசியல் ஒரு சாக்கடைன்னு. அவருக்கு தெரியாததான் நீங்களாம்? உங்களுக்கு எல்லோரும் தெரியுமா? புதுசு புதுசாக கதை பேசுகிறீங்க, வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? உங்கள் மனசாட்சின்ற கடவுள் உள்ளே இல்லையா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள், மனசாட்சிங்கிற கடவுளை வச்சு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்நியார் சேர்ந்தது சரியான கூட்டணி தான் தெரியும். இப்போ எந்த ஆட்சி கூட அவங்க சேர்ந்தாலும் இப்போ அவங்க குப்பைத்தொட்டியில் போய் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா? இப்போ ஆள்ற ஆட்சி கூட சேர்ந்தால் தான் அவங்களும் கூட இருந்து உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக தான் அவங்க கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. உங்கள் நன்மை செய்யணும், நம்ம தமிழக மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி தான் கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. இப்போதைக்கு திமுக தவிர எந்த கட்சியும் சரியான ஆட்சி அமைக்க முடியாதுடா. நான் இன்றைக்கி சொல்கிறேன், எவனும் வந்தாலும் சரி. நான் இன்னொருத்தனையும் சொல்லுவேன், அதையும் நான் இப்போ சொல்ல விரும்பலை. அது கடவுள் பார்த்துக்குருவார், காலமும் பார்த்துக்கும். குடும்பத்தையே ஒழுங்காக நடத்த முடியாதவன்லாம் இன்றைக்கி அரசியல் பண்ணுறது புதுசாக வரும். அண்ணன் ஏற்றி வச்ச தமிழ்நாட்டில் அண்ணன் தான் ஏற்றி வச்சான் அந்தால. அவன் இன்றைக்கி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் அந்நியாரோட முதலே கூட்டணி சேர்ந்து பேசுகிறேன்னு சொல்லி பேச வேண்டியதானே? ஏன் பேசலை? இன்றைக்கி எல்லாம் கதை பேசுகிறீங்களா? அவங்க ஒரு சரியான கூட்டணி தேர்ந்துட்டாங்க, அவங்க சரியான
அழிஞ்சு ஓரமாக போயிடணும்னு நினச்சிங்க. இன்றைக்கி அவங்க வந்து சரியான கூட்டணியில் சேர்ந்து சரியான இடத்த தேர்ந்தெடுத்து உள்ளே சேர்ந்துட்டாங்க. அவங்க வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்ற உங்களுக்கு பொறாமை. அவங்கள கண்டு அவங்க விசுறுவ வெற்றியை கண்டு உங்களுக்கு பொறாமை வந்து அஞ்சு நடுங்கிட்டு இருக்கீங்களாடா. பாருங்கள், வருவாங்க. எல்லா இடத்துலையும் வெற்றி வாகை சூடி வருவாங்க. அப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஜெயலலிதா அம்மாவை கொன்ன காலில் விழுந்தவங்கலாம் இப்போ இன்றைக்கி அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவில் ஒருத்தராவது ஒன்றில் இருக்காங்களா பார்த்தீங்களா? எல்லாருமே அந்த இடத்த விட்டு எல்லாருமே பெரிய ஆளுங்களாம். பன்னீர்செல்வம் ஐயா கூட வந்து அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா உடம்புக்கு முடியாமல் இருந்தப்போ கூட வந்து அவர் கூட இருந்து அமைச்சராக இருந்து முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்து அந்த கட்சியை வழி நடத்தினார். அவரை கூட தூக்கி போட்டாங்க. எவன்டா பதவி ஆசைப்படல? எவன்டா இது பண்ணுறீங்க? நீங்கள் அவன் பதவி ஆசைக்காக அடுத்தவங்களை வசப்பாடு பண்ணுறீங்க. ஊடகங்களை வச்சு ஊடகங்களுக்கு காசை கொடுத்து ஊடகங்களை வச்சு எல்லாரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க பொறுத்திருந்து பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் சாவு மணி அடிப்பாங்க. அவங்க வந்து அண்ணனோட வாரிசு. அவங்க அண்ணனோட ரத்தம், அண்ணனோட இருந்தவங்க, அண்ணனோட பாசறையில் பயிற்சி எடுத்தவங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி எந்த நேரத்தில் இவ்வளோ பொறுமையாக வாயை திறக்காமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. புலி பாயறதுக்கு தான், தெரிஞ்சுக்கோங்க, பாயறதுக்கு தான் பதுங்குது. நீங்கள் பதுங்குறாங்க, நமக்கு ஒன்றும் வாயை திறந்து எப்படியாவது அவங்கள கிண்டி வசப்பாடலான்னு நினச்சிக்கிட்டு அசிங்கமாக போடுறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஒத்த விரல் மந்திரத்தால் உபயோகப்படுத்தி தமிழக மக்கள் பூரா அவங்களுக்கு ஓட்டை போட்டு வெற்றி அடைய வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பேசின வாய்களுக்கெல்லாம் சாவு மணி அடித்து சாக்கடைக்குள்ளே உங்கள் சாக்கடை அள்ளி உங்கள் வாயில் ஊற்றுவாங்க. பாரு. இத்தோட முடிக்கிறேன். இன்னும் என் பயணம், எழுத்து பயணம் தொடரும். அன்னாரை பற்றி பேசுனீங்களென்றால் நான் சும்மா விட மாட்டேன். இன்னும் என் எழுத்து பணி தொடரும். அன்புடன் முத்துவள்ளி சங்கர், பாண்டியில் வாழும் பாண்டிய நாட்டு வீர தமிழச்சி.